நடக்குமா நடக்காதா அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து வார் போயிட்டு இருக்குல்ல. நம்ம யுஎஸ்ஏ வந்து ஒரு வார இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. ஒரு தப்ப மறைக்கிறதுக்காக ஈரான் விசஸ் இஸ்ரேல் வார் போயிட்டு இருக்கு. அதுக்கு மத்தியில நம்மளோட ஐபிஎல் நடக்குமான்னு நினைக்கும் போது ஸ்கெடியூல் விட்டுருக்காங்க பிசிசிஐ. அந்த ஸ்கெடியூல் பத்தி தான் பார்க்க போறோம். யார் யாருக்கு மேட்ச் போட்டிருக்காங்க, இந்த மேட்ச் எங்க நடக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மேட்சஸ் எப்படி நடக்க போகுது, ஃபயர் ஆக போறாங்களா இந்த வாட்டி டீம், அதெல்லாம் வந்து நம்ம ராகவ் ப்ரோ சொல்ல போறாரு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கெடியூல பார்த்துடலாம். பிசிசி அனௌன்ஸ் பண்ணது இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மட்டும் தான் இதுவரையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் வேற ஒன்று வருது. ஒரு சைட்ல வாரு, ஒரு சைட்ல எலெக்ஷனு. அதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கிட்டத்தட்ட 20 மேட்ச் இது பண்ணியிருக்காங்க, ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க 12ஆம் தேதி ஏப்ரல் வரையும். இது டீட்டெயிலு நான் வந்து போட்டோ காட்டுறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஆர்சிபி விசஸ் எஸ்ஆர்எச். இந்த மேட்ச்சுக்கு பதிலாக நான் வேற மேட்ச் யோசிச்சு வச்சிருந்தேன். ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே மேட்சா ஃபர்ஸ்ட் மேட்சா இருக்கும்னு நான் நினைச்சேன். பட் ஆனா சர்ப்ரைசிங்கா போட்டிருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் பார்க்கும்போதே எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து அந்த 3 மேட்சுமே ட்ரேடான பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆர்சிபில இருந்து எஸ்ஆர்எச்சுக்கு போன லியம் லிவிங்ஸ்டன் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து மும்பைல இருந்து கேகேஆர், அதாவது கேகேஆர்ல இருந்து மும்பைக்கு வந்த கியூடிகே குவிண்டன் டிகாக். தேர்ட் மேட்ச் போங்களேன், ராஜஸ்தான் விசஸ் சிஎஸ்கே. அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஜடேஜா, சாம்கரன், அப்புறம் சஞ்சு 3 பேர் இருக்காங்க. 3 மேட்சும் அந்த ட்ரேடான பிளேயர்ஸை வச்சு போட்டு வச்சுக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஃபர்ஸ்ட் மேட்ச் எதுக்கு போட்டிருக்காங்கன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபிக்கு போட்டாங்க. ஏன்னா டிஃபெண்டிங் சாம்பியனா உள்ள வராங்க. ஏன் எஸ்ஆர்எச் போட்டிருக்கலாம், சின்னசாமி ஸ்டேடியம்ல நடக்குது பெங்களூர்ல. எஸ்ஆர்எச் ஒரு மாதிரி கடப்பாட பேட்டிங்னு வச்சுக்கலாம். ஒரு 300 ரன் இந்த வாட்டி எதிர்பார்க்கலாம் ஐபிஎல்ல அப்படின்னு ஒரு டீம் சொல்ல முடியும்னா அது எஸ்ஆர்எச் மட்டும் தான். நீங்க என்ன சொல்றீங்க ப்ரோ? ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்க என்ன நினைச்சீங்க, ஆர்சிபி எஸ்ஆர்எச்சா? ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்து கிரிக் பஸ்ல என்ன விட்டாங்கன்னா, ஆர்சிபி சிஎஸ்கே கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அவங்க கிரிக் பஸ்ல. என்னைக்கு கிரிக் பஸ் வந்து தப்பா போனதே இல்லை. நீங்க ட்ரேட் ப்ரெடிக்ஷன் எல்லாரும் கிரிக் பஸ் தாராளமா நம்பலாம். இந்த வாட்டி என்னாச்சு, ஒரு கடைசி ஒரு அந்த 7 o'clock அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம் அப்படின்னாங்க. ஒரு 30 minutes முன்னாடி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு இது விடுறாங்க. அதுல இந்த ஷெட்யூல் அப்பவே ஃபேன்ஸ்குள்ள ஒரு கிளாஸ் வருது. கடைசியில ஆர்சிபி எஸ்ஆர்எச் கண்டிப்பா அஜய் ப்ரோ சொல்றத அவங்க டிஆர்பி எகிர போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி எஸ்ஆர்எச், எஸ்பெஷலி பேட்டிங் ஆஃப் எஸ்ஆர்எச், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன் தான் சொல்லவே தேவையில்ல. இப்ப இந்தியாவோட டாப் 3ல 2 பேர் இருக்காங்க. மட்டும் இல்ல டிராவிஸ் ஹெட், உங்களுக்கே தெரியும் எவ்வளவு டிஸ்ட்ரக்ஷன். 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பொலன்னு டாப்ல பொழப்பாங்க. கிளாசன் வராரு. சோ மேபி அந்த ஒரு இது பண்ண அவங்க ஐபிஎல் இது பார்த்திருக்கலாம். என்னன்னா எஸ்ஆர்எச் 300 அடிச்சாலும் 300 கொடுத்துருவாங்க. அது அப்படி ஒரு பவுலிங் லைன் அப். சோ ஆர்சிபியும் என்ன, ஆர்சிபி பேட்டிங், சோ ஒரு ஹெவி ரன் ஃபெஸ்ட பார்க்கணும் அப்படின்னு மேபி வச்சிருக்கலாம் ஐபிஎல். சோ அதே போல சொன்ன மாதிரி ட்ரேட் ஆன டீமுக்கு இது பண்ணி வச்சிருக்காங்க அவங்க முதல் 3 மேட்ச். எனக்கு என்னமோ பிராட்காஸ்டர் செட் பண்ண மாதிரி இருக்கு இந்த மேட்சஸ்லாம். ஆல்மோஸ்ட் பிராட்காஸ்டர் கிட்ட இருந்து தான் வந்துச்சு அபிஷியல் லிஸ்ட். ஐபிஎல்ல வரல. நான் பார்த்தேன் IPL.comல போய் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப வரவே இல்லை லிஸ்ட். கரெக்டா 7 மணிக்கு பிராட்காஸ்டர் அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சுதான் ஐபிஎல் அந்த வெப்சைட்ல வந்துச்சு. இது பிராட்காஸ்டர்ஸோட ஒரு ஃபீஸ்ட் தான். ஆனா இன்ஃப்ளூயன்ஸ் மேபி நிறைய இருக்குது. வெளில இருந்து லீக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. உண்மையாலே இது இப்படி நடக்குது, உள்ளுக்குள்ள இருந்தே நிறைய பேர் பண்றது. பிராட்காஸ்டோட இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பா இருக்கு. பட் எவ்வளவு எக்ஸ்டென்ட்டுக்கு தான் தெரியல. யாரு அது வந்து நம்ம சொல்ல முடியாது. அவங்க வைக்கிறதுதான் சட்டம். சோ அவங்க எப்படி நம்ம ஷெட்யூல் ஃப்ரேம் பண்றாங்கன்னா, பிராட்காஸ்டர்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்கன்னு கண்டிப்பா நம்ம ஷெட்யூல் முதல் மேட்ச் பார்த்தாலே தெரியுது. கரெக்டா சண்டே சின்னசாமி ஸ்டேடியத்துல சிஎஸ்கே ஆர்சிபி, அதுக்கு முன்னாடி சாட்டர்டே ஐ திங்க் மும்பை ஆர்சிபி. அது கரெக்டா அவங்க பிரைம் டைம்ல ஃப்ரேம் பண்றாங்க. பிராட்காஸ்டர் கண்டிப்பா இன்வால்வ் ஆயிருக்காங்க. பட் எவ்வளவு எக்ஸ்டென்ட்டுக்குன்னு தெரியல. ஆனா பிராட்காஸ்டர்ஸ் வந்து உண்மையாலே ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணுவாங்க ஷெட்யூல் ஃப்ரேம் பண்றதுல. மொத ஒரு 5 மேட்ச் பாத்தீங்கன்னா அந்த உண்மையா ட்ரேட் ஆன டீமோட போயிருக்காங்க. ஐ திங்க் பிராட்காஸ்டர்ஸ்க்கு ஃபீஸ் தான். ஜடேஜாவையும் தோனி ஆப்போசிட்ல பார்ப்போம். இப்ப கூட உங்க ஒரு தூரந்தர் இதுல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜடேஜா. அது ஒரு ஹைப் போகுது. சோ ஆல் ஓவர் ஹைப்பா இருக்கு. இந்த ஹைப்புக்காண்டி தான் இந்த 3 மேட்ச் வருது. அவங்களுக்கு இந்த ஹைப் வேற ஏத்தி விடுறாங்க. மும்பை கேகேஆர், மும்பை ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதே இல்ல. சோ 2011 2010ல இருந்து ஐ திங்க் ஜெயிச்சதே இல்ல. சோ அது ஒரு இதை ஹிஸ்டரியா மாத்துவாங்களான்னு பார்க்கணும். சோ அது ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ் இது. அடுத்து வந்து பஞ்சாப் கிங்ஸ் ஆடுறாங்க. பட் எனக்கு ஒரு விஷயம், என்ன பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா, யாரு ஃபைனல் ஆடுறாங்களோ அவங்களே நீங்க போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஏன்னா
என்ன ஒரு ஆர்டர்ல போறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு. எஸ்பெஷலி நாம ஒரு வியூவரா பார்க்கும்போது பஞ்சாப் கிங் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினது இல்ல, ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினது இல்ல. நீங்க இந்த டீம்ல பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேன் ஃபாலோவிங் கொஞ்சம் கம்மியா இருக்கும். நீங்க இந்த ஆர்ஆர், பஞ்சாப் கிங்ஸ் எல்லாம் பாத்தீங்க, எல்எஸ்டி எல்லாம் பாத்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரை யாரு ஃபைனல்ஸ் ஆடுறாங்களோ அவங்களே ஒரு 2 டீம்ல யாராச்சும் ஒரு ஹோம் கிரவுண்ட்ல போடுறது நல்லது. சோ அது ஒரு அவங்க என்ன மாதிரி ஒரு ஷெட்யூல் ஃப்ரேம் பண்றாங்கன்னு தெரியல. சோ பாப்போம் எப்படி இந்த ஐபிஎல். சோ அது ஒரு அந்த அந்த ஃப்ரேமிங்கோட இது அஜெண்டா அதெல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணலாம், எப்படி ஃப்ரேம் பண்றாங்க. சோ பீப்புள் வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். சோ ப்ராட்காஸ்டர்ஸ் ஆர் வெரி மச் ஹைலி இன்வால்வ், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம ஷெட்யூல் பண்றது இல்ல. சோ யா. ஓகே, இத பத்தி பேசிட்டு இருக்கும்போது எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு ஆப் வந்தது பாத்தீங்களா? அதை நான் காட்டிடுறேன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம 2 பேசலாம். இதுதான் உங்களுக்கு வந்த ஆப்பு. ஹண்ட்ரட்ஸ்ல நம்மளோட பாகிஸ்தான் பிளேயர் அப்ராரை எடுத்து வச்சாங்க. அது ஒரு ஆப்பாவே வந்துச்சு. ஃபேன்ஸ் மத்தியில செம்ம ஒரு கிளாஸா போயிட்டு இருக்கு, எதுக்கு நீங்க அப்ராரை எடுத்தீங்க அப்படின்ட்டு. நான் என்ன சொல்றேன்னா, அது ஐபிஎல் எடுத்தாங்கன்னா அது வேற. அது வந்து நடக்கிறது ஹண்ட்ரட்ஸோட ஆக்ஷன்ல. ஹண்ட்ரட்ஸோட ஆக்ஷன் வேற, ஐபிஎல் வேற. ஐபிஎல்ல வந்து பாகிஸ்தான் பிளேயர் சைன் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹண்ட்ரட்ஸ்ல நீ யார் சைன் பண்ணணும்னு நீங்க சொல்ல முடியாது. அது வந்து அந்த போர்டோட டிசிஷன், அந்த கவர்மெண்டோட டிசிஷன். அதை வந்து காவியா மரனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. டீமுக்கு என்ன தேவை அதை தான் வந்து காவியா எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ராக ப்ரோ, நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு ஒரு பெரிய ஒரு பாலிவுட் ஹீரோயின் ஒருத்தவங்க ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு அந்த ஜியோ சிம் இருக்கு இல்லையா, ஜியோ சிம்ம பிரேக் பண்ணி சம்திங் வந்து இப்படி பண்ணிட்டாங்களே அந்த மாதிரி. அவங்க பேரு கூட சொல்லலாமா? அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல. சோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எதுக்கு. நீங்க கமெண்ட்ஸ்ல வேணா போடுங்க. ஹீரோயின் ஜியோ சிம் அப்படியே உடைச்சு அந்த மாதிரி தான் ஒரு இது ஒரு டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க. வாட் இஸ் திஸ் பாகிஸ்தான் பிளேயர்லாம் எடுக்கிறீங்கன்னு. அதாவது கிரிக்கெட் ஓகே, நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் நம்ம அலோவ் பண்றது இல்ல ஐபிஎல்குள்ள. எல்லாம் நம்மளுக்கு இந்த டிஸ்பியூட் அது முதல்ல இருந்தே அது ஒரு ஹிஸ்டரியா டிராவல் ஆகுது. இப்ப சன்ரைசர்ஸ் வந்து லீட்ஸ் அந்த டீம்ல ஒரு இது வாங்கியிருக்காங்க டீம். அது வேற கண்ட்ரி. ஆக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. இவ்வளோ பாகிஸ்தான் பிளேயர் இன்வால்வ் ஆகுவாங்களா, பாகிஸ்தான் பிளேயருக்கு உண்டான ஜஸ்டிஸ் என்ன, இந்தியன்ஸ் எப்படியும் அவங்களை எடுக்க மாட்டாங்களே அப்படின்னு. நானும் பர்சனலா நினைச்சேன் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் விளையாட மாட்டாங்க இந்த இதுன்னு. பட் அதாவது என்ன பொறுத்தவரை நான் எப்படி பார்ப்பேன்னா, கிரிக்கெட்ல எதுவுமே அந்த வார் இது எதுவுமே நீங்க ரிலேட் பண்ணக்கூடாது. என்ன பொறுத்தவரை கிரிக்கெட் இஸ் அ கேம். அதாவது எல்லாமே ஒரு ஒரு கிரிக்கெட்டோட ரூல்ஸ் அடிப்படையில விளையாடணும். சோ அவ்வளவுதான் என்ன பொறுத்தவரை. அதுக்குள்ள ஒரு சண்டை, இந்த பாலிடிக்ஸ் வச்சு இது பண்றது பிடிக்காது. எனக்கு இப்பயும் எனக்கு பாகிஸ்தான்ல போய் இந்தியா டெஸ்ட் ஆடணும். இந்தியாவுக்கு வந்து பாகிஸ்தான் டெஸ்ட் ஆடணும். எஸ்பெஷலி எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ல உண்மையாலே நம்மளாம் வெல்கம் பண்ணுவோம். உண்மை சொன்னா வெல்கம் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து பாகிஸ்தான் எனக்கு என்ன பொறுத்தவரை இந்தியா டெஸ்ட் வந்து ஆடணும். இந்தியன் ஃபேன்ஸ் வந்து அது கண்டிப்பா அகைன்ஸ்டா போக மாட்டாங்க. அப்ப அப்படிதான் பாகிஸ்தான் ஃபேன்ஸும் நான் நினைக்கிறேன். சோ வந்து நீங்க பாலிடிக்ஸை கொண்டு இங்க இந்த கண்ட்ரி இதுல திணிக்கிறது, அதுக்கெல்லாம் நீங்க பேக்லாஷ் பண்ணக்கூடாது. ஓகே, இந்தியால அது வந்து எங்கயோ இங்கிலாந்துல சன்ரைசர்ஸ் வாங்குறாங்க. அதுக்கும் இந்தியன் பிரான்சைஸ் அவங்க டீமுக்கு அவங்க அப்ரார் அஹமத் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அந்த டீமுக்கு தேவை. எஸ்பெஷலி இங்கிலாந்து கண்டிஷன்ல மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வந்து கண்டிப்பா தேவை, அவனுக்கு தேவை. இதை வந்து இந்தியன் பண்ணி இட்ஸ் பேஸ்லெஸ் அண்ட் யூஸ்லெஸ். ஸோ அவ்வளவுதான், இதுக்கு மேல பேச முடியாது. இதுல வேற நிறைய பாலிவுட் ஸ்டார்ஸ் அவங்களோட கருத்துக்களே ஒரு பேஸ்லெஸ்ஸா யூஸ்லெஸ்ஸா இருக்கு. சோ அந்த பாலிவுட் ஹீரோயின் பேரை மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே, என்ன பொறுத்த வரையும் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் ஒரு சில பேர் இருக்காங்க. சைப்ஷாதா ஃபர்கான், அதுக்கப்புறம் வந்து நம்ம சைம் அயூப், அதுக்கப்புறம் அப்ரார் அகமத், அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பின்னர் ஒருத்தர் இருக்காரு, அவரு பேர் நான் சொல்ல, உங்களுக்கு தெரியும், கை கொஞ்சம் இதுவா போடாரு அவரு இவங்கெல்லாம் வந்து இந்தியன் பிளேயர்ஸ் கூட ஆடினா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. T20 வேர்ல்டு கப் இல்லாம பைலேட்டரல் சீரீஸ் இல்ல டெஸ்ட் மேட்ச் அந்த மாதிரி ஏதாவது நடந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் 4th மேட்ச் போயிடலாம். ஓகே, 4th மேட்ச் பஞ்சாப் ஜிடி. 5th மேட்ச் இந்த யானை பார்க்கும்போது எல்எஸ்டினே எனக்கு ஞாபகம் வரல, ஏதோ புதுசா ஒரு டீம் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சேன். எல்எஸ்டி அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். அது வந்து லக்னோவில் நடக்குது. வெனஸ்டே April 1 போலஸ் டேக்கு நடக்குது. ஃபுல் ஆயிடுவாங்களா எல்எஸ்டி? ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். மேட்ச் நம்பர் 6 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் விசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இது கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ்ல நடக்குது April 2. அதுக்கப்புறம் சிஎஸ்கே விசஸ் பஞ்சாப். ரியல் டெஸ்ட் சிஎஸ்கேக்கு இங்கதான். சென்னை கிரவுண்டு நான் பார்த்தேன், கண்குளிர பார்த்தேன். பேட்டிங் பிச்சா மாறிடுச்சு. ஆல்மோஸ்ட் பஞ்சாபோட பேட்டிங் லைனப்பும் பார்த்தா பயங்கரமா இருக்கு, சென்னை பேட்டிங் லைனப் பார்த்தாலும் பயங்கரமா இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஓகே ராகு ப்ரோ, இந்த 4 மேட்ச் நீங்க கவர் பண்ணிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 4 மேட்ச் பாத்தீங்கன்னா
மெயின் மேட்ச் நம்ம பாத்தீங்கன்னா கேகேஆர் vs எஸ்ஆர்எச் அண்ட் சிஎஸ்கே vs பஞ்சாப். ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே vs பஞ்சாப் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதாவது லாஸ்ட் இயர் ஒரு த்ராஷ் பண்ணிட்டாங்க மத்த டீம் சிஎஸ்கேவை. ஹோம் கிரவுண்ட்ல அப்படி அவங்க டிஃபீட்டே ஆனது இல்ல. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹோம் கிரவுண்டு. இப்போ வேற ட்ராக் கொஞ்சம் ஃபிளாட் ஆக்கியிருக்காங்க. ஸோ பிச்சை எப்படி கொடுக்க போறாங்க அப்படின்னு நம்மளுக்கு அந்த முதல் மேட்ச் பார்க்கலாம். சென்னையில அது வேற டிக்கெட் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை வரும். ஸோ அதை வேற அவங்க எப்படி டாக்கிள் பண்ண போறாங்கன்னு பார்க்கணும் மேனேஜ்மெண்ட். அடுத்து இந்த மேட்ச் ஏன்னா வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ரியல் டெஸ்ட் அங்கதான். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐ திங்க் குவாஹாத்தில. சென்னையில எப்படி பிச்சர்ஸ் கொடுக்க போறாங்க, கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம முதல் மேட்ச் பார்த்தா அடுத்த மேட்ச்ல ட்ரெண்ட் என்னவா இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். அடுத்த மேட்ச் நம்பர் 6 கொல்கத்தா vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இது ஒரு மாதிரி ஒரு ரைவல்ரி, அதாவது ரொம்ப வெளிப்படையா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்ல முடியாது. பட் கேகேஆர் vs எஸ்ஆர்எச் வந்து ஒரு நல்ல ஒரு ரைவல்ரியா எவால்வ் ஆகிட்டு இருக்கு. நீங்க லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு க்ளோஸ் மேட்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. எஸ்பெஷலி கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ்ல வேற சின்ன ஸ்டேடியம் சன்ரைசர்ஸ் ஆடுறாங்க. எப்பயும் சன்ரைசர்ஸ் சின்ன ஸ்டேடியம்ல ஆடினா நம்ம ஒரு பார்க்க ஒரு ஆசையா இருக்கும். 300 இன்னைக்கு 300 தாண்டிடுமா அந்த ஒரு கேள்விதான். பட் கேகேஆர் ஸ்டேடியம்லயும் சின்னசாமி ஸ்டேடியம்லயும் ஆமா இப்ப பவுலிங் கேகேஆருக்கு பவுலிங்கே இல்ல. சோ அவங்க பவுலிங் பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா ரூல்ட் அவுட். அவங்க எப்படி வைபவ் வரவரா, பிளெஸிங் முசர்பானி, உம்ரான் மாலிக் இப்படிதான் போய் ஆகணும். ஏன்னா வந்து பத்திரானாவும் ரூல்ட் அவுட் ஆக போற மாதிரி தான் நியூஸஸ் வருது. சோ கட்டெல்லாம் கட்டியிருந்தாரு, நான் பார்த்த ஒரு போட்டோ. அதை வந்து போட்டுட்டு ஸ்டில் ஐ ஹேவன்ட் கேம் டு கொல்கத்தா அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருந்தாரு. ஸோ பவுலிங்கு பார்க்கணும். கொல்கத்தா ரொம்ப ஒரு அடிவாங்கின பவுலிங் ஃபார் போத் டீம், எஸ்ஆர்எச்சும் சரி கொல்கட்டாவும் சரி. ஸோ அன்னைக்கு நம்ம மார்க் த டேட்ஸ்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் கொல்கத்தா vs எஸ்ஆர்எச் மேட்ச் தான் இந்த 300 வருமானு வந்து ஹை ப்ரோனா இப்போதைக்கு இருக்கு. ஸோ அடுத்து வந்து லக்னோ பஞ்சாப் ஆடுறாங்க. இப்போ இந்த மேட்ச் நம்ம மெயின்லி ஃபோக்கஸிங் ஆன் டிஃபெண்டிங் சாம்பியன், அதாவது டிஃபெண்டிங் ரன்னர்ஸ் அப் வந்து சாரி லக்னோ vs டெல்லி பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு க்ளோஸ் பினிஷ் கிட்ட வந்தாங்க பிளே ஆஃப்ல. கடைசியில அந்த டாப் ஆர்டரை மாத்தி கேஎல் ராகுல்ல இங்க தள்ளு, அவன் அங்க தள்ளு, அந்த பிரச்சனைனால என்ன பண்ணாங்கன்னா அவங்க குவாலிஃபை ஆக முடியல. இந்த வாட்டி ஒரு சாலிட் டீமோட வராங்க. என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம பார்க்கணும். லக்னோல ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. லக்னோ பாத்தீங்கன்னா WPL ஒரு கண்டிஷன்ஸ் ஒரு பிச்சு கொடுக்குறாங்க, IPL ஒரு பிச்சு கொடுக்குறாங்க. லக்னோ வந்து ஒரு மாதிரி ட்ரிக்கி கண்டிஷன். எஸ்பெஷலி நம்ம ஒரு 2024 அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எது ஸ்பின் ஃபேவரட்னா நம்ம கண்ணை முட்டு MS சிதம்பரம், லக்னோ எக்கானான்னு சொல்லலாம். பட் லாஸ்ட் இயர் வந்து ஹோல் இது டேர்ன் ஆயிருக்கு. ஏன்னா லக்னோ கொஞ்சம் ஃபிளாட் பண்ணிட்டாங்க ட்ராக்க, இங்கேயும் சிதம்பரம் கொஞ்சம் ஃபிளாட் ஆக்கிட்டாங்க. டெல்லி எனக்கு லக்னோல ஒரு பிரச்சனை என்னன்னா லாஸ்ட் இயர் மாதிரி எல்லாரும் அந்த ஃபார்ம் தான் என்ன பொறுத்தவரை. மார்ச் மட்டும் ஃபார்ம்ல இல்ல. ஐ திங்க் டாப் ஆர்டரோட கொலாப்ஸ் நம்ம பார்க்கலாம். எஸ்பெஷலி லக்னோ கண்டிஷன் பிச்சை எப்படி கொடுக்க போறாங்க, அது ஒரு நம்ம ஒரு மெயின் டாக்கிங் பாயிண்ட். வெனஸ்டே 1 ஏப்ரல் லக்கு நவுன்னு தான் பேர் இருக்கு. லக்க அவங்க ஃபூல் ஆவாங்களான்னு தான் நம்மளுக்கு தெரியாது. லக்கு எப்படி போக போகுதுன்னு நம்மளுக்கு எனக்கு தெரியாது. 1 ஏப்ரல் நடக்குது 7:30 PM. ஸோ நடுவில் வந்து அவங்க ஷெட்யூல் பண்ணல. ஏன்னா வந்து மிக்சடா ஷெட்யூல் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர்லாம் மதிய மேட்ச் ஒரு நடுவில் ஒரு தேர்ஸ்டேவோ ஃப்ரைடேவோ ஒரு மேட்ச் ஐ திங்க் இருந்துச்சு, ஒரு டபுள் ஹெட்டர் மாதிரி. பட் திஸ் இயர் வந்து அவங்க அப்படி போகல. ஸோ அடுத்து பஞ்சாப் கிங்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸ். இது ஒரு மாதிரி பிரீமியம் கான்டெஸ்டா இருக்கும் நியூ சண்டிகர். ஸோ டாக்கிங் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா குஜராத் டாப் ஆர்டர், அந்த டாப் 3 என்ன பண்ண போறாங்க, அந்த இம்பாக்ட் என்னவா இருக்கும், பவுலிங்கு நியூ சண்டிகர்ல எப்படி போட போறாங்க, எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ் பார்க்கணும் நம்ம. அடுத்து பஞ்சாப் கிங்ஸ்லனா இந்த டாப் 6 நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்களோட ஃபார்ம் அந்த மேட்ச் 4 வந்து ஃபார்ம் பேசிஸ்ல தான் இருக்க போகுது. யார் அந்த டாப் 3 ஃபார்மை கண்டினியூ போறாங்களா, இந்த டாப் 3 பிரியான் சாரியா, பிரப்சிம்ரன் சிங் கண்டினியூ பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு உண்டான நெகட்டிவ்ஸை கண்டுபிடிச்சு இது பண்ண போறாங்களா, இந்த கிளாஷஸ்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மேட்ச் வின் பண்ண போறாங்க. ஓகே, கேகேஆர் பத்தி பேசும்போது நீங்க சொன்னீங்க பிளெஸிங் முசர்பானி வந்திருக்காருன்னு. அதுக்கு நான் ஒரு போட்டோ வச்சிருக்கேன். பிளெஸிங் முசர்பானி அஃபிஷியலா வந்துட்டாரு கேகேஆருக்கு, பிஸுக்கு பதிலா நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்க சொல்லியிருந்தீங்க ப்ரோ, பஞ்சாப் கிங்ஸ்ல அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னு பார்த்து சால்வ் பண்ணணும்னு. என்னை பொறுத்தவரையும் அவங்க ப்ராப்ளம் மிடில் ஆர்டர் தான். அவங்க பக்காவா பண்ணது என்னன்னா, அவங்க ஓப்பனிங் பக்காவா இருந்துச்சு போன சீசன்ல. பட் ஆனா அவங்க விட்டது என்னமோ அந்த RCB மேட்ச்ல அவங்க அந்த மிடில் ஆர்டர்ல தான் சொதப்பிட்டாங்க ஃபுல்லா. ஓகே, நெக்ஸ்ட் அந்த ஷெட்யூல பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் vs மும்பை. டெல்லியோட பவர் பேட்டிங் சூப்பரா இருக்கு ப்ரோ. அவங்க ஆர்டர் பாத்தீங்கன்னா மில்லர்லாம் இருக்காரு உள்ள. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். அந்த மேட்ச் வந்து சாட்டர்டே 4th ஏப்ரல் நடக்குது டெல்லியில, அருண்ஜேட்லி ஸ்டேடியம், குட்டி ஸ்டேடியம், பவரான டீம் ரெண்டுமே. நெக்ஸ்ட் வந்து குஜராத் டைட்டன்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் அகமதாபாத்ல நடக்குது. அதுவும் சாட்டர்டே டபுள் ஹெட்டர் 4th ஏப்ரல். மேட்ச் நம்பர் 10 ஹைதராபாத்ல நடக்குது, சன்ரைசர்ஸ் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், சண்டே 5th ஏப்ரல். இந்த 3 மேட்சஸ் சொல்லிருங்க, நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். This 3 matches main match to watch out for என்ன பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 9 குஜராத் vs ராஜஸ்தான் ராயல்ஸ். போன வாட்டி வைபவ் சூரியவன்சி SSV ஜெயஸ்வால் வந்து ஒரு 200 சேஸ் வைபவ் சூரியன் ஒரு பொலையில ஒரு 40 பால் 100 அடிச்சிட்டாரு.
அந்த மேட்ச். ஸோ அந்த மேட்சை வந்து ஐ திங்க் இதுல குவாஹாத்தில நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் ஷோர் இன் மை தாட் குவாஹாத்தில நடந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு ரிவெஞ்ச் என்ன கொண்டு வர போறாங்க குஜராத் டைட்டன்ஸ், அதுவும் நம்ம பார்ப்போம். குஜராத் டைட்டன்ஸ் அவங்களோட மெயின் ஸ்ட்ரென்த் அவங்களோட பவுலிங், அவங்களோட பவுலிங் விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸோட பேட்டிங் தான் மெயின் கான்டெஸ்ட். இங்க மேட்ச் நம்பர் 8 பாத்தீங்கன்னா டெல்லி விசஸ் மும்பை இந்தியன்ஸ். இதுவும் நான் சொன்ன மாதிரி ஒரு பிரீமியம் கிளாஸ். பாத்தீங்கன்னா இன் டெல்லி நம்ம 300 பத்தி நம்ம சன்ரைசர்ஸ் பத்தி பேசுறோம். மும்பையும் நம்ம இதுவா இடப்படக்கூடாது. இப்ப ருத்தர்ஃபோர்டு இப்ப அவங்க பிளேயிங் லெவன் வந்து ஒரு நல்ல தலைவலி டீமுக்கு. இப்ப ருத்தர்ஃபோர்டு ஆடினா அவங்க ஆடலாம், ஜாக்ஸ் ஆடினா ஜாக்ஸா ருத்தர்ஃபோர்டா, இல்லைன்னா ரிக்கில்டனா டிகாக், இந்த மாதிரி நல்ல தலைவலிகள் இருக்கனால மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்ச்ல ஒரு 300 நம்ம 2 teams who can touch 300 ஹைதராபாத் அண்ட் மும்பை இந்தியன்ஸ். நம்ம அவங்க ரைட் ஆஃப் பண்ண முடியாது. மேட்ச் நம்பர் 10 இன் ஹைதராபாத், லக்னோ விசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். 5th April மதியம் மேட்ச். ஹைதராபாத்ல சூடா இருக்கும். ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். எஸ்பெஷலி தேர் பேஸ் பேட்டரி. நம்ம அந்த மேட்ச் வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவங்களோட பவுலிங் விசஸ் சன்ரைசர்ஸ், அங்க சொன்ன மாதிரி லக்னோட பவுலிங் விசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாதோட பேட்டிங் தான் வந்து ஒரு மெயின் ஒரு இதுவா இருக்கும். ஏன்னா வந்து அவங்களோட ஹோம் கிரவுண்ட் வேற, சன்ரைசர்ஸ் ஹோம் கிரவுண்ட் வேற. நம்ம லக்னோ பவுலிங் ஏற்கனவே தெரியும். இப்போ ஷமி வேற ஆட் ஆயிருக்காரு. இதுவும் ஒரு ட்ரேட் கிளாஸ் மாதிரி தான். இங்க ஷமி வந்து லக்னோக்கு ட்ரேட் ஆயிருக்காரு. ஸோ ட்ரேட் கிளாஸஸ் ஆல் அரௌண்ட் இந்த வருஷம் தான் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய ட்ரேட் வந்திருக்கு. பட் வந்து நம்ம ட்ரேட் வேணுமான்னு அதை பத்தியும் நம்ம ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மேட்சஸ் நம்ம கவர் பண்ணியாச்சு. இப்போ ஓகே, நெக்ஸ்ட் 10 மேட்சஸ் பார்த்துலாம் டக்குன்னு. நெக்ஸ்ட் 10 மேட்சஸ் பாத்தீங்கன்னா ஓவர்வியூ பாத்தீங்கன்னா நான் டக்குன்னு நம்ம பார்த்து மேட்ச் டு வாட்ச் அவுட் ஃபார்னா ஆர்சிபி சிஎஸ்கே. எஸ்பெஷலி எல்லா ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எஸ்பெஷலி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எப்படா ரிவெஞ்ச், அந்த ரிவெஞ்சுக்கு தான் வெயிட்டிங். அந்த 2024 அந்த எஸ் தயால் கடைசியில போட்டு அந்த ஒரு நம்ம பிளே ஆஃப்க்கு போக மாட்டோம் அந்த சீசன், ஆர்சிபி பிளே ஆஃப்க்கு போவாங்க. அது ஒரு ரிவெஞ்சாவே எல்லா ஃபேன்ஸும் பாக்குறாங்க. அந்த மேட்ச் தான் முக்கியமான மேட்ச், எல்லாரும் வெயிட் பண்றோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் இருக்க வேண்டியது மேட்ச் நம்பர் 11 இருக்கு. 5th April 7:30 PM பிரைம் டைம். ஸோ வெயிட்டிங் ஃபார் தட் கிளாஸ். முக்கியமான கிளாஸ், எஸ்பெஷலி அமங் ஃபேன்ஸ் தான் ரொம்ப இதுல ஆவலா இருப்பாங்க. அடுத்து நான் எதிர்பார்த்த சின்னசாமிலேயே நடக்குதுப்பா. சின்னசாமிலேயே நடக்குது. அங்கதான் ஓட விடணும். போன வருஷம் சென்னை கிரவுண்ட்ல நம்மள ஓட விட்டாங்க, கதற விட்டாங்க, காதுல வந்து கத்தி கத்தி காண்டி ஏத்துனாங்க. அவங்கள பெங்களூர்ல போய் ஓட விடணும். அதுதான் எனக்கு வேணும். போன வருஷம் ரொம்ப லாஸ்ட் 2 இயர்ஸே ஓட விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆர்சிபி. பெங்களூர்லயே சரி, போன வருஷம் ஹோம் கிரவுண்ட்லயும் ஓட விட்டாங்க. இந்த வாட்டி ஐ திங்க் நான் இப்போ ஏர்லியா ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும்னா, எனக்கு என்னமோ ரொம்ப அந்த ப்ராபபிலிட்டி படி ரொம்ப ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க. சிஎஸ்கே ஜெயிக்க வாய்ப்பு அதிகம் ப்ராபபிலிட்டி படி. பட் பார்ப்போம். எனக்கு பர்சனலி சிஎஸ்கே அஸ் அ ஃபேன் சிஎஸ்கே ஜெயிச்சா நல்லா இருக்கும். அடுத்த ஒரு மேட்சஸ் பிக் அவுட் பண்ணணும்னா மும்பை விசஸ் ஆர்சிபி லாஸ்ட் மேட்ச், அதுவும் சண்டே பிரைம் டைம். அந்த மேட்ச் ஒரு வாட்ச் அவுட். இதெல்லாம் பிரைம் மேட்சஸ். இது அந்த வியூவர்ஷிப் ஹைக் ஆகிற மேட்சஸ் இதெல்லாம். மற்றபடி சென்னை ஹோம் கிரவுண்ட்ல ஆடுறாங்க டெல்லியோட. ஸோ அடுத்து மேட்ச் பிக் அவுட் பண்ணணும்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு கண்டினியூஸா குவாஹாத்தில மேட்சஸ் நடக்குது. ஸோ ஆல்ரவுண்ட் வந்து இது ஒரு சட்டிலான ஒரு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க மிடில். ஐ திங்க் ரைவல்ரி வீக்னு அவங்க ஒரு ஐ திங்க் அரௌண்ட் 4th வீக் தான் அந்த ரைவல்ரி வீக்னு ஒரு ஷெட்யூல் ஃபுல்லா ஒரு ஷெட்யூல் இருக்கும். அதை அப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்ப அதே வீக்ல ஆர்சிபி சிஎஸ்கே இருக்கும், ஆர்சிபி மும்பை இருக்கும். முக்கியமான கிளாஸஸ்லாம் அந்த ஒரு வீக் ஷெட்யூல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இதை பார்க்குற இதெல்லாம் ஒரு சட்டில் ஷெட்யூல் ஆக்கிட்டாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு ஐபிஎல் நல்லா ஸ்டார்ட் ஆகணும். ஒரு தடையும் வரக்கூடாது. இந்த வார் வந்து ஒரு டேமேஜ் ஐபிஎல் பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் இது பண்ணிக்கலாம். ஸோ பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல வந்து ஃபேன்ஸ் ப்ரெஷரை தாங்க முடியாது. ஐபிஎல் ஏற்கனவே அந்த ஹைப் ஆகி எல்லாரும் அந்த ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஒரு வார்னால போன வருஷம் அந்த இந்தியா பாகிஸ்தான் கிளாஸ், இந்த வருஷம் இதனால ஃபேன்ஸ் மத்தியில எதுவும் இது வரக்கூடாது. ஃபேன்ஸ்க்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் நடக்கக்கூடாது. ஸோ ஐபிஎல் வார நிறுத்தணும். நோ வார், வி லவ், வி வாண்ட் பீஸ். ஸோ வார நிறுத்துங்க. ஐபிஎல் பார்ப்போம். ஐபிஎல் நடக்கும். ஐபிஎல் கண்டிப்பா நடக்கும். ஓகே, இந்த ஸ்கெடியூல்ல பார்க்கும்போது நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். சிஎஸ்கேக்கு மறுபடியும் ஒரு பேன் வந்திருக்கு. அந்த நியூஸ் எல்லாரும் பார்த்துருப்பாங்க ஆல்மோஸ்ட். இருந்தாலும் நானும் என் வாயில சொல்லிடுறேன். இதுதான்ப்பா அந்த பேனு. ரஜினியோட சாங்ஸை வந்து டோனிக்கு யூஸ் பண்றது வந்து சன் பிக்சர்ஸ்க்கு பிடிக்கல. சன் பிக்சர்ஸ்ன்னு சொல்றதோட எஸ்ஆர்ஹெச்க்கு பிடிக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரே ஓனர் தான். அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, ஜெயிலர் கூலி, ஜெயிலர் 2 மியூசிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, நாங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் பண்றோம் அப்படின்ட்டு சன் நெட்வொர்க் ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க. இது ஒரு பேன். டிஜிட்டல் மீடியால இன்ஸ்டாகிராம்ல யூஸ் பண்ண முடியாது சிஎஸ்கே. இது குழந்தைத்தனமா இருக்கு. நம்ம வந்து அந்த இளையராஜா ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் போட்டு பார்த்துருக்கோம். இது என்ன மியூசிக் போட்டதுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்களே, என்ன பண்றது?
ப்ரோ ஆக்சுவலி அவங்க கோர்டஸ் கட்டசியும் அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டாங்க கீழே சன் பிக்சர்ஸ் அனிருத் அப்படின்னு அந்த கட்டசி ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இது பண்ணக்கப்புறமே அவங்க இது பண்றாங்க. எதுக்கு எனக்கு என்னன்னா இவ்வளவு நிறைய வீடியோ அந்த அவங்க பாட்டை வச்சு போட்டிருக்காங்க. எதுக்கு குறிப்பா செலக்டிவா அவங்க இது பண்றாங்கன்னு தெரியல. இது வந்து அவங்க முதலே பேன் வச்சிருக்கலாம். ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 வருஷமா அவங்க பாடல்கள் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம். அனிருத் வச்சு தான் நம்ம அந்த ரிட்டன்ஷன் இதுவே பண்ணோம். அவர் வந்து சன் ஜெயிலர் படத்தோட பாடல் தான் பாடினாரு. அவரே சொல்லியிருக்காரு ஹுக்கும்ன்ற பாட்டு நான் முதல்ல ரஜினிக்கு பண்ணேன், 2வது என் தாட்ல இருந்தது தோனி தான் அப்படின்னு. பட் இது வந்து இதுவும் நம்ம அந்த இது சொன்ன மாதிரி இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். எனக்கு இது நான் ஒரு இது சொல்லுவேன், அது ரொம்ப ஒரு சர்ச்சைக்கு உள்ளாகும். இப்ப பொலிட்டிக்கலா மேபி அவங்க பிரச்சனை இது பண்ணலாம், தெரியல நம்மளுக்கு சரியா. பட் இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். இது உண்மையாலே குழந்தைத்தனமா இருக்கு. நீங்க எதுக்கு இப்ப வந்து நீங்க எதுக்கு உங்களோட இதை சொல்றீங்க? லாஸ்ட் ஒரு எவ்வளவு வருஷமா அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னொரு மேட்ச் டு வாட்ச் அவுட் ஃபார் சிஎஸ்கே vs SRH. ஸோ நம்ம அதையும் பதிவு பண்ணிக்கிறோம். அது ஒரு கிளாஸ், அதையும் நம்ம நெட்டிசன்ஸ் வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது தேவையில்லாதது, உங்க அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். பட் ரொம்ப இளையராஜா வந்து இந்த டியூட் படத்துல அவர் இளையராஜா வந்து ஸ்பெஷலிஸ்ட். என்ன படத்துல அவர் பாட்டு யூஸ் பண்ணாலும் காப்பிரைட், அது கூட சரி படத்துல யூஸ் பண்ணிட்டாங்க, எதுவும் கேட்காம இது பண்ணிருப்பாங்க. இங்க வந்து ஒரு ஜஸ்ட் ரீல் ஒரு இது பண்றது, ஒரு இன்ட்ரோ மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் வச்சு ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் உருவாக்குறாங்க. இது வந்து அது கட்டசி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கட்டசி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியுமே நீங்க இது பண்றது வந்து இட்ஸ் வெரி உண்மையால குழந்தைத்தனம், ராங்கு. ஸோ என்ன இன்டென்ஷன்ல அவங்க நினைக்கிறாங்கன்னு தெரியல. பட் பாப்போம். பேசாத இன்ஸ்டாகிராம் அந்த மியூசிக்ல இருந்து தூக்கிடல அந்த 3 சாங்கையும் சன் பிக்சர்ஸ் நினைக்கிறேன். அவங்க பாட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. ஆல்மோஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட க்ளோஸ் போயிருக்கும் இந்நேரத்துக்கு, லேக்ல க்ளோஸ்லயும் இருக்கும் அந்த மியூசிக் யூஸ் பண்ணவங்களோட இது. பட் ஆனா சிஎஸ்கே யூஸ் பண்ணதுக்கு அவங்க ஏன் ட்ரிகர் ஆகுறாங்கன்னு எனக்கு இன்ன வரையும் புரியல. அது இந்த வருஷம் நடந்த ஆக்ஷன்னாலயா அப்படின்னு எனக்கு தோணுது, மண்டைக்குள்ள போகுது. அத ஃபேன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போட்டு விடுங்க, அதையும் நாங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். ப்ரோ இன்னும் ஒரு கிளாரிபிகேஷன், சில பேர் வந்து அந்த கிரவுண்ட்லயே அந்த பாட்டை போட முடியாதுன்றாங்க. நீங்க சேப்பாக்ல அந்த கிரவுண்ட நீங்க கண்டிப்பா அந்த பாட்டை போடலாம். அது வந்து இட்ஸ் காமன், இது ஒரு டிஜே கண்டிப்பா. அதாவது எனக்கு என்ன நடக்கணும்னா சேப்பாக் ஸ்டேடியத்துல சிஎஸ்கே SRH நடக்கணும். தோனி அப்படியே அந்த ஒரு ஸ்டைலான அந்த ஒரு வாக்கோட ஹுக்கும் பிளே ஆகணும். அப்ப ஸ்ட்ரைட்டா ஒரு க்ளோஸ் அப் காவ்யா மாரனோட ஃபேஸ்க்கு வச்சா அப்சல்யூட் சினிமா. கன்ஃபார்ம் பிராட்காஸ்டர்ஸ் இத பண்ணுவாங்க. பிராட்காஸ்டர்ஸ் இத பண்ணுவாங்க கண்டிப்பா. ஸ்டார் நெட்வொர்க் இத பண்ணுவாங்க. பண்ணக்கூடிய ஆளுங்க தான் கண்டிப்பா. ஓகே, நெக்ஸ்ட் நான் ஒரு போட்டோ காட்டிடுறேன். ட்ரீம் ஆஃப் சிஎஸ்கே தான் சொல்லணும். இதை பார்க்கும்போது எனக்கு இது நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுன ஒரு விஷயம். அது நீங்க பாத்துருங்க. பார்த்துட்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கமெண்ட்ல போடுங்க. ராகவ் ப்ரோ இங்க சொல்லுவாரு. இதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு இந்த ஜெர்சி? அந்த ஜெர்சி பார்க்கும்போது நியூசிலாந்து 2.0 அப்படின்னு இருக்கு. ஆனா நல்லா இருக்கு ஜெர்சி நல்லா இருக்கு. பட் என்ன பொறுத்தவரை அவே ஜெர்சி யூஸ் பண்ணலாம். பட் அவங்க ஐபிஎல் ஒரு காமனா அதை எடுத்துட்டு வரணும். இப்ப ஹோமுக்கு ஒரு ஜெர்சி, அவைக்கு ஒரு எல்லா டீமுக்கும் ஜெர்சி பார்க்க ஒரு ஃபுட்பால் அது இருக்கு. அது மாதிரி அவங்க கொண்டு வரலாம். பட் இந்த ஜெர்சி பார்த்தா ஒரு ஃபுட்பால் வைப் கொடுக்குது நம்மளுக்கு. இந்த ஒரு பிளாக் அண்ட் ஒரு எல்லோ இதுல இது பண்ணிருக்காங்க. ஜெர்சி லுக்ஸ் சூப்பர், கண்டிப்பா போட்டு ஆடலாம். பட் அந்த சென்னையில மட்டும் வேணாம். சென்னை சூடுக்கு பிளாக் போட்டா அவ்வளவுதான், அவிஞ்சிருவான். எல்லாரும் அவிஞ்சிட்டு ஒரு 4 பிளேயர் 5 பிளேயரை நீங்க டிராப் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அவே கண்டிஷன்ஸ் போனீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க இந்த இது கொண்டு வரலாம். ஐபிஎல் ஒரு கன்சிஸ்டன்டா அதுக்குன்னே வந்து ஃபுட்பால் மாதிரி மாத்தினாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு டிஃபரெண்ட் ஜெர்சி போட்டு ஆடினாலும் நல்லா இருக்கும். இந்த ஜெர்சி லுக்ஸ் கிளாசி. ஒரு சில ஜெர்சி வந்திருந்தது, அந்த ஜெர்சில நல்லா இருந்துச்சு அபிஷியல் ஜெர்சிஸ். அதுல சிஎஸ்கே ஜெர்சி ஃபுல் எல்லோ, அது வந்து அது போட்டு தான் ஆட போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிராக்டிஸ் மேட்ச்ல ப்ளூ அண்ட் எல்லோ ஜெர்சி வச்சிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. அவே மேட்சஸ்ல யூஸ் பண்றதுதான் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பிளாக் ஜெர்சி இதையும் யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கு 3 ஜெர்சியும். ஓகே, இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம் நான் நினைக்கிறேன். ஃபைனல் தாட்ஸ் இருந்தா சொல்லுங்க ராகுல். ஃபைனல் தாட்ஸ், ஐபிஎல் ஷெட்யூல் அவுட் ஆயிருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஒன்னும் அந்த எலெக்ஷன் டேட்ஸ் ஐ திங்க் தமிழ்நாடுல ஸ்டில் சொல்லல. தமிழ்நாடுல கொஞ்ச நாள்ல சொல்லிடுவாங்க. ஐ திங்க் நார்த் இந்தியன் ஆந்திரான்னு நினைக்கிறேன். நாட் ஷூர். ஆந்திரால அந்த எலெக்ஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் 20 மேட்ச் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஐபிஎலுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 days முன்னாடி ஹோப்ஃபுல்லி நம்ம ஒரு ஃபுல் ஷெட்யூல நம்ம கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்குள்ள நம்ம வந்துடும். ஸோ பார்ப்போம் ஐபிஎல் எப்படி போகுதுன்னு. அடுத்தடுத்து அப்கமிங்ல உங்களுக்கு நிறைய வீடியோஸ், எக்ஸைட்டிங் வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. உங்க தாட்ஸ் கமெண்ட்ல போடுங்க. உங்க கமெண்ட்ஸ் தான் வந்து எங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி. ஸோ
நாங்க லைவ் கூட நாளைக்கு நாளைக்கு நைட்டு லைவ் வரும். சண்டே லைவ் நாங்க கண்டிப்பா வருவோம். சண்டே எப்ப லைவ் வந்தாலும் நாங்க வந்து உங்களுக்கு ஒரு சாய்ஸ் குடுக்குறோம். நீங்க வந்து ஜாயின் பண்ணி உங்க கருத்துக்கள நீங்க ஃப்ரீயா ஒரு பயமும் இல்லாம நீங்க சொல்லலாம். அதுக்கு ஒரு ஆப்ஷன் கூட உங்க உங்க கமெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப நாங்க வரவேற்கிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. இன்னும் உங்களுக்கு சப்போர்ட் வந்து நெறையா எங்களுக்கு தேவை. ஓகே. என்னோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னா, உங்களோட சப்போர்ட் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. இப்போ கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. பாத்துக்கலாம். பொறுமையா நம்ம ஏறிட்டே போலாம். ஓகே, ஒன்னாவே க்ரோத் ஆகலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 4, 5 பசங்க சேர்ந்து வீடியோ பண்றாங்க, கிரிக்கெட் அனலைஸ் பண்றாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. நாங்களும் புதுசு புதுசா நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது உங்களுக்கு பிடிக்கும் நாங்க நினைச்சுதான் பண்றோம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன், ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நாங்க அதை பார்த்துட்டு அந்த வீடியோவை கன்ஃபார்ம் பண்றோம். பை கைஸ்.